இன்றைக்கி நம்ம வந்து லைட்னிங் ஷோகேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, என்ன ஒரு வாரம் இருக்குமா நம்ம வீடியோ போட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு ஷோகேஸிங் வீடியோ. வேறு ஒரு ப்ளேயர் வரான், அடிச்சிட போகிறான். எதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா, இல்லை அடிச்சுடுவோமா பதிலுக்கு? இங்கே தான் வரான். நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த தீக்கு முடிச்சிடுங்க. எங்கே தலைக்கிற அங்கே இருக்கிறான். ஷோ எங்கடா இருக்கான், காணாம போயிட்டான். ஓ வழியா வா கைஸ், எனக்கு காம்போஸ்லாம் வராது. என்னடா வர இதுக்கு தண்ணியில் கழிக்கணும், இதை வேற போட்டுடுறாங்க. தண்ணியில் கழிவிட போகிறான். எஸ்கேப் பண்ணிடுமா கைஸ்? நமக்குலாம் டிபிலாம் வராது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. டிபிலாம் எனக்கு கோளாறு. சரியா நோபு கைஸ். டேய் இவ்வளோ பேர் திரும்படா. நான் சொல்லி சீனை தான் போனேன் நான். ஆஹா முடிச்சிட்டான். நான் செத்துறேன். ஸ்டோரி முடிஞ்சு அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாங்க. போங்க, முயற்சி பண்ணேன், தோத்துட்டேன். செத்துடுறா பவுண்டியா, தோத்துட்டான். நான் செத்ததுக்கப்புறம் E4 எடுக்கலாம் வைக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, லைட்னிங் ஷோகேஸ் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு M1. ஓகே, இந்த M1 வந்து இன்ஃபினிட்டி. இதை பாருங்க, இன்ஃபினிட்டி M1. அந்த பிளேயர் நம்மளை அடிக்கிற வரைக்கும் இந்த M1 வந்துருக்கும். ஒருத்தன் அந்த பிளேயர் வந்து நம்மளை அடிக்கிற வரைக்கும் இந்த M1 வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எபிலிட்டி வந்து Z எபிலிட்டி, லைட்னிங் ஆர்பு. இதுக்கு மொத்தம் வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்குது கைஸ். இது ஒன்றா, இப்போது இது 2. கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி விட்டிங்கன்னா 2வது. இப்போ 3 அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிங்கன்னா அப்படி வரும். இது 3. அடுத்தது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்னிங் அப்கிரேடு தான் பண்ணணும் V2க்கு. அது வந்து நான் இன்னொரு ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பண்ணணுங்கிறது. இல்லைனா நமக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போவே நான் அப்கிரேடிங்கில் ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம், அதனால் போடுறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஓகே, அடுத்தது வந்து தண்டர் ஸ்டார்ம். இதான் அந்த மாதிரி எபிலிட்டி. ஒரு வந்து மேலே வந்து லைட்னிங் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கை ஜட்ஜ்மெண்ட். இதுதான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எபிலிட்டி. இதுவும் அப்புறம் இந்த V எபிலிட்டி. அவ்வளோதான். இது அப்படியே எனிமியை வந்து மேலே இழுத்துக்கும். எக்ஸாம்பிள் காமிக்கவா, ஒருத்தன் நான் பிபின்னு அலைஞ்சிட்ருக்கான். இருங்க, ஓகே இவங்க கூல்டு வாங்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் அப்படியே மேலே இழுத்துக்கும். அது அடுத்தது தான் தண்டர் பால் டிஸ்ட்ரக்ஷன். இந்த எபிலிட்டி நீங்கள் ஹோல்டு பண்ண அது பெருசாகிக்கிட்டே போகும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு மைனஸ் சார்ஜ் போகும். இப்போ விட்ற வேண்டியதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிலிட்டியில் ஒன்று. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த ஐலாண்டில் எல்லாம் செத்துருவானுங்க. ரொம்ப பிடிச்ச எபிலிட்டி. ஸோ கடைசியாக ஒரு ஃபுட் ரோலை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாமா? இது வீடியோன்னு சொல்ல முடியாது, ஷார்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் இது. 3 செத்துட்டான், கூட அந்த பாஸை செத்து போயிட்டான். ஓகே கேஷ், நான் உங்களை வந்து ஜங்கிளில் பார்க்குறேன். கேஷ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஒரே ஒரு விட்டேனே. ஸோ அதையும் இப்போ காமிச்சிடுறேன். எலக்ட்ரிக் ஃப்ளாஷு. ஸோ இந்த எபிலிட்டி வந்து ஒரு அட்டாக்கிங் எபிலிட்டி. கூடவே இல்லை, நான் கூட ஏதோ ஃப்ரூட் நினச்சேன். கூடவே வந்து இது நமக்கு வந்து மொபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும். அப்படியே டக்குனு இப்படி வைப்பலாம். ஆனால் இது வந்து இன்ஃபினிட்லாம் நினைக்காதீங்க, வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்கள் முதுகில் இருக்க அந்த லைட்னிங் பால் இருக்கிற வரைக்கும் தான். இப்போ ஒன்று போட்டேன்னா ஒன்று காணும், திருப்பி ஒன்று போட்டேன்னா இன்னொன்று காணும். அது கொஞ்சம் அப்படி தான். ஸோ லிமிட்டடு தான். அதே மாதிரி தான் அந்த லைட்னிங் ஆர்ப் எபிலிட்டியும் நீங்கள் இப்படி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுவும் இந்த ஆர்ப் காலி ஆகிடுச்சுன்னா அதுவும் வராது. இதோ சார்ஜ் ரெக்வயர்டுன்னு வரும். ஓகே, நம்ம போய்ட்டு ஒரு ரோலை பண்ணி விட்டு அந்த வீடியோவே முடிச்சுக்குவோம். அடுத்து என்ன ஷோகேஸ் போடலான்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு லைட்னிங் விட்டு வரதுக்கு மனசு இல்லை, அதனால் வேறு ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்து போடுறேன். கண்டிப்பாக எவனும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது ஒரு 7 சப்ஸ்கிரைபர்ஸு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். வீடியோ போடுறதுக்கு
நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தீங்களா வீடியோலாம் வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலை அப்படி வீட்டில் வந்து திருப்பியும் ஸ்கூல் டைம்லலாம் வீடியோ போடுறதுக்குலாம் விட மாட்டாங்க. இதை என் போனையும் பிடிங்கி வச்சுப்பாங்க. அதனால் வீடியோ போடுறதுலாம் கஷ்டம் கைஸ். இந்த லீவ் டைமில் இல்லைனா எப்பயாவது ஒரு இது இருந்தால் இது போடுவேன். ஓகே, நம்ம இப்போ ரோலிங் ஆரம்பிக்கலாம். இது நம்ம ஸ்டைல். நோ, திஸ் இஸ் தி மூன் பாய் ஸ்டைல். ரோல் பண்ணு. ஐயா, என்னப்பா சொன்னேன்? ஐய காய்ஸ், இன்னும் 50 நிமிஷம் இருக்கான். ஓகே, நம்ம வந்து ரோலிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ நிறையா பேர் ஒரு 2 பேருக்கு யூஸ் ஆகிருக்கலாம். இல்லை சில பேருக்கு யூஸே ஆகாமல் வேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வியூஸ் போனால் நல்லாயிருக்கும். ஒரு 10 வியூஸ் ஆச்சு போச்சா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஓகே கைஸ், டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.